வணக்கம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 15ஆம் தேதி மகா சிவராத்திரியானது வருது. இந்த மகா சிவராத்திரியினுடைய மகத்துவங்கள் என்னென்ன, அந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்தா என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கும், அந்த மகா சிவராத்திரியை பத்தி நீங்க இது வரைக்கும் கேட்காத ரகசியங்கள் இது அத்தனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. இந்த மகா சிவராத்திரி எப்ப உருவானது அப்படின்னு கேட்டான்னா, இந்த சிவராத்திரிக்கு உரிய கதைகளா நம்ம புராணங்கள் பல விஷயங்களை சொல்லுது. நான்முகன்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினது சிவபெருமானை வேண்டி இந்த சிவராத்திரி விரதம் இருந்துதான். அதே போல இந்திரனானவன் சொர்க்க பதவி அதாவது இந்திர பதவியை அடைந்ததும் இந்த சிவராத்திரி விரதம் இருந்துதான். அதே போல ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் அத்தனைக்கும் அதிபதியாக இருந்து கேட்டவர்களுக்கு கேட்ட நிதிகளை கொடுக்கக்கூடிய குபேரனும் இந்த சிவராத்திரி விரதம் இருந்துதான் குபேர பதவியை அடைந்தானாம். அதே போல உமாதேவின்னு சொல்லப்படக்கூடிய பார்வதி தேவியார் இந்த சிவராத்திரி விரதம் இருந்துதான் சிவனினுடைய ஒரு பாகம் அதாவது இடது பாகத்தை தன்னுடையதாக ஆக்கி கொண்டாங்க. அதே போல முருகப்பெருமான் இந்த சிவராத்திரி விரதம் இருந்துதான் தேவசேனாபதியாக அதாவது சூரபத்மனை எதிர்த்து போர் புரிந்து தேவர்களின் தலைவனாக இருந்து போர் புரிந்து போரில் வெற்றியும் பெற்றாராம். இப்படி சிவராத்திரிக்கு சொல்லப்படக்கூடிய மகத்துவங்கள் ஏராளம். மகாபாரதத்துல அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கினதும் இந்த சிவராத்திரியில அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. பாசுபதாஸ்திரம் வாங்குவதற்காக அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வழிகாட்டுதலின்படி பெரும் தவம் இருக்கார். அவரினுடைய தவத்தை சோதிப்பதற்காக வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் சிவபெருமானும் பார்வதியும் வராங்க. மூகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் ஒரு பன்றி வடிவமாக மாறி அர்ஜுனனினுடைய தவத்துக்கு துரியோதனன் சொன்னா அப்படிங்கிற காரணத்தினால இடையூறுகளை ஏற்படுத்த அந்த பன்றியை சிவபெருமானும் தன்னுடைய வில்லால அடிக்கிறார், அர்ஜுனனும் வில்லால அடிக்கிறார். இப்போ அந்த பன்னியை யார் அடித்தாங்க அப்படின்னு வேடன் வடிவத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வருது. அந்த சண்டை முற்றி போகும் பொழுது தன்னோட கையில இருந்த வில்லால சிவபெருமானை அர்ஜுனன் அடிச்சாராம். அப்படி அடிச்ச போது சிவபெருமான் மேலப்பட்ட அந்த அடி இந்த உலகத்துல இருந்த அத்தனை பேர் மேலையும் ஏன் அர்ஜுனன் மேலையுமே விழுந்துதான். அப்பதான் சிவராத்திரி அதுவுமா நமக்கு காட்சி கொடுத்தது சாட்சாத் சிவபெருமானே அப்படின்னு அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதான். அது மட்டும் இல்லாம மிருகண்டு மகரிஷியினுடைய மகனாக மார்க்கண்டேயர் பிறந்து அவருக்கு 16 வயதுதான் ஆயுள் அப்படின்னு ஜாதகர்கள் எல்லாம் சொன்ன போது அவர் 16 ஆண்டுகள் பிறந்தது முதல்ல இருந்து சிவபெருமானை விடாமல் வழிபடுறார். அவரோட 16வது ஆண்டு அதாவது 16வது வயது வரும் பொழுது யமன் தன்னுடைய பாசக்கயிற்றை வீசி அவரை யமலோகத்துக்கு அதாவது மரணத்துக்கு அழைச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு வரார். அப்போ இந்த மார்க்கண்டேயரானவர் தான் பூஜிக்கக்கூடிய லிங்கத்தை ஓடி கட்டி பிடிக்க அந்த சிவலிங்கத்தின் மேலேயே யமதர்மன் பாசத்தை வீச சிவபெருமான் சிவலிங்கத்தில இருந்து வெளிப்பட்டு யமதர்மனை வதம் பண்ணினதும் இந்த அற்புதமான சிவராத்திரி நல்ல நாள்ல தான். இப்படி சிவராத்திரியை பத்தி நீங்க இதுவரைக்கும் கேட்காத தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த அற்புதமான இந்த பதிவை கேட்டுக்கிட்டே வாங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டா என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்குதான் ஒரு கோயில்ல ஒரு எலியானது அந்த கோயில்ல இருந்த நெய் தீபத்துல இருக்கக்கூடிய நெய்யை குடிப்பதற்காக வந்து அந்த நெய் தீபத்துல இருக்கக்கூடிய நெய்யை குடிக்கும் பொழுது அந்த நெய் தீபத்துல இருந்த திரியை தன்னுடைய காலால தெரியாம இடறி விடுது. அதனால அந்த நெய் தீபம் தூண்டப்பட்டு சிவராத்திரி முழுக்க சிவனினுடைய சன்னதியில ஒளி பரப்பக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படுது. அதனால அதாவது சிவராத்திரி அன்னைக்கு முழுக்க அந்த சிவன் சன்னதியில விளக்கை தூண்டிவிட்ட புண்ணியத்தினால அந்த எலியானது அடுத்த ஜன்மத்துல மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததாம். ஆகையினால சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா பெரும் செல்வம் ஏற்படும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கைலாசத்துல சிவராத்திரி அன்னைக்கு முசு அப்படின்னு சொல்லப்பட கூடிய ஒரு குரங்கானது சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து சிவபெருமானினுடைய அருளால முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய சோழராஜாவாக பிறந்து இந்த பூமி முழுக்க ஒரே குடையின் கீழே ஆட்சி செய்தாராம். அதனால சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்தோம்னா ராஜ பதவியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சிவராத்திரியினுடைய மகத்துவமானது நீண்டுகிட்டே போகுது. முக்கியமா இந்த சிவராத்திரியில மகாநிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நேரம் வருது. அதாவது இரவு நேரத்துல 2வது ஜாமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 11:36 இரவு 11:36 தொடங்கி 12:24 வரைக்கும் மகாநிசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயத்துலதான் லிங்கோத்பவராக சிவபெருமான் ஆவிர்பவித்தார் அப்படின்னு சொல்றாங்க. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றா போல திருமாலும் அதாவது
திருமால் பன்றியாக சிவபெருமானினுடைய பாதத்தை தேட, பிரம்மாவானவர் அன்னபக்ஷியில சிவபெருமானினுடைய திருமுடியை தேட ஒரு ஜோதி பிழம்பாக நின்றார் இல்லையா? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடினா போல இந்த ஆதி அந்தமில்லாத ஜோதியாக சிவபெருமான் காட்சி கொடுத்தது இந்த மகா நிசியில தான். அதனாலதான் இந்த மகா நிசியில முக்கியமான சிவன் கோயில்கள்ல லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் செய்வாங்க. இந்த லிங்கோத்பவரினுடைய அபிஷேகம் மிகவும் சிறப்பு. அதனால கண் விழித்து அருகில இருக்கக்கூடிய கோயில்கள்ல லிங்கோத்பவ மூர்த்தத்தை நாம அவசியம் தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சிவராத்திரி வழிபாடுல. சரி, இந்த சிவராத்திரியோட விரதத்தை நாம எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டானா, சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இரவு முழுக்க உறங்காம சிவநாமத்தை ஜபம் செய்து கொண்டு, சிவநாமத்தை தியானம் செய்து கொண்டு, சிவனை தியானம் செய்து கொண்டு, சிவ பஜனையை செய்து கொண்டு, சிவ தரிசனம் செய்து கொண்டு, சிவாய நம அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சாட்சரத்தை எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டு, சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு, சிவாலயம் முழுக்க வலம் வந்து நமஸ்காரம் வந்து சிவத்தொண்டு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்தோம் அப்படின்னா சிவனினுடைய அருளுக்கு நாம எளிதில் பாத்திரமாகலாம். இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த சிவராத்திரியில ஒரு நாள் நாம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுக்க சிவபெருமானை வழிபட்ட புண்ணியமானது நமக்கு கிடைக்குது. இப்படி இந்த சிவராத்திரியில வீட்டுல இருந்தபடியே 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரமும், சிவனை சிவராத்திரி அன்னைக்கு மனதாலேயே பூஜித்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சிவ மானச பூஜா ஸ்தோத்திரமும் உங்களுக்கு கேட்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவா நான் அதை தொடர்ந்து பதிவேற்றம் செய்யறேன்.